ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வவ்வால் மீன் குழம்பும் வறுவலும் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு மீனெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம். மீனை கழுவிட்டு வந்தாச்சு. பாருங்கள், மீன் ரெடி ஆகிட்டு இப்போவே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம், வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. மீன் அளவுக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் தேவை 6 மீன் துண்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் போடுறேன். அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், அப்புறம் லெமன் சாறு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீன் அது கூட சேர்ந்து நம்ம மசாலாவோட பரட்டி வைக்கலாம். பரட்டி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் அந்த மசாலா மீனுக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது உடனே செய்கிறத விட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். நம்ம மசாலா தடவிட்டு உடனே வறுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக சொன்னேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாமா? நான் இன்றைக்கி மண் சட்டியில் குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சு, அப்புறம் அதில் வெந்தயம் போட்டோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் போடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடணுன்னு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் குழம்புக்கு. பாருங்கள், புளி கரைசல்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதையும் அந்த குழம்பு சட்டியில் எடுத்து ஊற்றிட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம இப்போ போட்ட எண்ணெய்லாம் அப்படியே மிதந்து மேலே வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டுன்னு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே இவ்வளோ அழகாக மேலே திரண்டு வந்துச்சுன்னு. ஸோ குழம்பு ரெடியானதுனால மீன் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம், ரொம்ப வேணால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடியானதுனால நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீன் வறுவல் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சுல. ஸோ அதனால் இப்போ மீன் வறுவல் பார்க்கலாம். நான் நிறைய மீன் கிளறி வச்சுருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 2 மீன் ஒரு 3 மீன் தான் எனக்கு ஷேப் கரெக்டாக வந்தது. பாக்கி எல்லாமே என்ன ஆகிட்டு அப்படின்னா உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோவுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு 2 பீஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு மணி ஆகிட்டு அப்படின்றதுனால எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மீன் குழம்பு பிடிக்கும், மீன் வறுவலும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.